காலை வணக்கங்கள். திருச்சி பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் பிரிவு மாவட்ட செயலாளர் ஸ்ரீரங்கம் ரகு. நான் இந்த நேர்முக தொடர்பின் இந்த ஒளிப்பதிவை செய்பவர் சதீஷ் பரமேஸ்வரன் அவர்கள். ஜன் ஔஷதி முன்பாக இன்று காலை நமது ஊடக பிரிவிலிருந்து திருச்சி மாவட்ட செயலாளர் சதீஷ் பரமேஸ்வரன் அவர்களுடன் நாம் இந்த மக்கள் மருந்தகத்தில் இணைவோம். வாருங்கள், அவரிடம் கேட்கலாம். சார், காலை வணக்கங்கள். நம்ம பாரதிய ஜனதாவிலிருந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற மத்திய அரசு நலத்திட்டங்களில் இந்த ஜன் ஔஷதி, அதாவது மக்கள் மருந்தகம் என்பது மக்களிடம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க உங்களுடைய பெயர்? பூபதி. காலை வணக்கங்கள். இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆகிறது சார்? 8 ஆண்டுகளாக செயல்பட்டு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு நீங்கள் அளிக்கும் இந்த மருந்துகளில் ஆங்கில மருந்திற்கும் இந்த மக்கள் மருந்தகத்தில் கொடுக்கப்படும் ஜன் ஔஷதி மூலமாக கொடுக்கப்படும் இந்த மருந்துக்கும் பிரதானமான வித்தியாசம் என்ன சார்? பிரதானமான வித்தியாசம் பணம் தான் சார். பண வித்தியாசம் மற்ற ஒன்றும் இல்லை. மருந்துகள் எல்லாம் ஒன்றே. அதுல இருக்கிற காம்பவுண்ட் இதுல இருக்க காம்பவுண்ட் ஒன்னே ஒண்ணுதான். காசுதான் வித்தியாசம். அப்ப நீங்க சொல்ல வர்றது, இந்த மக்கள் மருந்தகத்தினால பாரத மக்களுக்கு, பொதுமக்களுக்கு மலிவு விலையில் இந்த மருந்துகள் கிடைக்கின்றன என்று சொல்ல வருகின்றீர்கள், சரியா? நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது எல்லா நடுத்தர மக்களும் கீழ்மட்ட மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று அவர் கொண்டு வந்துள்ளார். நல்ல திட்டம். இதில் மேலும் மேலும் மக்கள் பயனடைந்து நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு சந்தேகம். ஆங்கில மருத்துவத்துல நம்ம விலை உயர்ந்த மருந்துகள் தான் இருக்கு அப்படின்னு மருத்துவர் பரிந்துரைத்தாலும் மக்கள் அந்த பிராண்ட் வேணும், அந்த மாத்திரையே வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்களே. நீங்க இதை மக்கள்கிட்ட எப்படி செயல்படுத்துறீங்க? அவங்களோட பயமே டாக்டர் எனக்கு சேம் பிராண்ட் தான் வாங்க சொன்னாங்கன்னு ஒரு பயம். அவங்களோட பயம். ரெண்டாவது பயம், இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா. கவர்மெண்ட் ஸ்கீம், தட் மீன்ஸ் மோடி ஸ்கீம்ல வர ப்ராடக்ட் எல்லாமே உயிர்காக்கும் மருந்துகள் தான். ஸோ இது எல்லாமே ஃபேமிலி எல்லாரும் யூஸ் பண்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். தட் மீன்ஸ் அவங்களோட பெரிய சந்தேகம், ஒரே கொடுக்குற மாத்திரையே நீங்க 4 ரூபா 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே, வேலை செய்யுமா செய்யாதா. எஃபிகசி வைஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க வேலை செய்யும். அது நம்ம இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிற ஏரியால இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே சுகருக்கு சாப்பிட்றாங்க, என்ன பண்றாங்க, பட் அவங்களே செக் பண்ணிடுவாங்க, சார் நல்லா இருக்கு. ஸோ தேர் கிவிங் தி ரிப்ளை. இமீடியட்டா நம்ம கிடைச்சிடும். இங்க ஏன்னா ஹார்ட் சம்பந்தமா சாப்பிட்றாங்க, பிபி மாத்திரை போட்டு வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு பிபி 2 நாள்ல தெரிஞ்சிடும் என்னங்கிறது. அவங்க கிளியரா இருக்காங்க அவங்க சரி. இது என்னன்னாக்க நிறைய படிச்சவங்களுக்கு தெரியும், படிச்சவங்களுக்கும் தெரியும், ஆனா பயம் கொஞ்சம். ஸோ வேலை செய்யுமா செய்யாதானே. எஃபிகசி வைஸ் நல்லா இருக்கும் சார். ஒரு நிமிடம், நாம் ஒரு நுகர்வோரிடம் இது சம்பந்தமாக விசாரிப்போம், அவருடைய அனுபவங்களை கேட்டறிவோம். ஐயா வணக்கம். மக்கள் மருந்தகத்திலிருந்து நீங்கள் பெறக்கூடிய இந்த மருந்துகள் உங்களுக்கு எந்த அளவு பற்றி உங்களுக்கு கருத்து? நல்லா இருக்கு சார். இப்போ வயசு எங்களோட அவங்க இங்கதான் வாங்கிட்டு வச்சுருவாங்க. இங்கதான் எப்பயுமே இங்கதான் வாங்கிட்டு வச்சுருவாங்க. இல்லை, அது விலை காரணமாகவா அல்லது அதோட தரம் காரணமாகவா? குவாலிட்டி தெளிவா இருக்கும்ல அவங்க, ஏன்னா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதுங்கிறப்ப மாற்ற மாட்டாங்க. இது மத்திய அரசாங்க திட்டத்தோடைய பாரதிய ஜனதா கட்சியோடைய மோடி அறிமுகப்படுத்தினதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லி அனுப்புவாங்க. இங்க இந்த மெடிக்கல் பேருங்கிறது அந்த அந்த இன்சல் சொல்லி தான் ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகம்னு சொல்லி. ஆமா 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 கண்டிப்பா அதுதான் சொல்லுவாங்க. நிறைய ஐயா, இப்ப நாம கேட்க விரும்புறது,
உயிர் காக்கும் மருந்துகள் என சொல்லப்படும் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளும், பிபி இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளும், இருதய நோய்க்கான மருந்துகளும் இந்த ஜன் ஔஷதியிலிருந்து, மக்கள் மருந்தகத்திலிருந்து மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்கின்றன. அது உண்மை. இப்பொழுது புற்றுநோய்க்கான மருந்தும் இதில் கொடுக்கப்படுகின்றது. இது தவிர இருதயத்திற்கு ஸ்டென்ட் எனப்படும் அந்த கருவி 1,40,000 இப்பொழுது 22,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? நல்ல விஷயம் தான் சார். பட் ஆனா அது எங்களை மாதிரி ஸ்கீமுக்குலாம் இன்னும் வரல சார். இந்த மாதிரி ஸ்கீம்ல வந்தா மக்கள் வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. பட் மக்கள் வாங்கி பயன்படுத்திக்குவாங்கிறது இது எல்லாமே டாக்டரோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்களா அடுத்தது? ஸோ அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு சார். அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஐயா, இப்போ ஒரு சந்தேகம். எந்த மருத்துவரிடம் இருந்தாவது மக்கள் மருந்தகம் என்று உங்களுடைய பிரெஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படுகிறதா? அவர்கள் உங்களை ஆதரிக்கிறார்களா? இது போன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சொல்லி தனியா பிரிஸ்கிரிப்ஷன்லாம் நாங்க யாரும் அடிச்சு கொடுக்க மாட்டோம் சார். பிகாஸ் இது என்னன்னா மார்க்கெட்டிங் சைடு நாங்க மட்டும்தான் சார். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மட்டும்தான். மேனுஃபேக்சரிங், C&F, தென் மெடிக்கல் நாங்க தான் பேசுவோம். இதுல நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் 100 டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா 30 டாக்டர் சப்போர்ட் பண்றாங்க. மீதி 70% எல்லாருக்கும் தெரியும் சார். ஓவர் த கவுண்டர் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி போறப்பதான் சேம் பிராண்ட் வேணும். இதுல தொடர்ந்து இந்த திட்டத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு மக்கள் மருந்தகத்தின் உங்களுடைய கடை நிர்வாகத்தின் கீழ் நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? இது எல்லாரும் பயனடைகிற ஸ்கீம் சார். பயத்தை விட்டுருங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். ஸோ உங்களோட தேவைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நாங்கள் மெயில் பண்ணியோ மேலே பேசி டெல்லியில் மெயில் பண்ணி எல்லாமே பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அதான் சார். மார்க்கெட்டிங் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வர உங்கள்கிட்ட ஆஸ் பர் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. செயின் சர்க்கிளாக தான் போயிட்டு. அடுத்தது உங்களோட மனசு தான் சார் கேட்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க இந்த மத்திய அரசு திட்டத்தை பிரபலப்படுத்துறதுக்காக நீங்க கடையிலிருந்து உங்களுடைய முயற்சியா என்ன செஞ்சு நோட்டீஸ், விளம்பரம், அது போன்று நீங்க உங்களுடைய பங்களிப்பா இந்த மத்திய அரசு நலத்திட்டத்தை நீங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போக என்ன மாதிரி நீங்க முறையை கையாளுறீங்க? நோட்டீஸ் அடிச்சு தான் சார் கொடுக்குறோம். வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் சார். பயமில்லாத மக்கள் வாங்கி பயனடைகிறாங்க. பயந்த மக்கள் மட்டும்தான் பயப்படுறாங்க. எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்துச்சுன்னா மக்களும் தெளிவடைஞ்சு வாங்குவாங்க. இப்போ எப்படியும் 30%, 40% தெளிவடைஞ்சிட்டாங்க. இருக்கிறதுக்கு பயத்தை போக்குனாங்கன்னா இன்னும் நல்லா செயல்படும். உங்களுக்கு இந்த தொடர்ந்து இந்த தொழிலிருந்து லாபகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் இந்த கடை வளர்வதற்கு உங்களுடைய முதலீடுகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் ஆதரவு தேவையா, அல்லது இந்த கடை அபிவிருத்திக்கான உங்களது திட்டம் என்ன? கடை அபிவிருத்தி திட்டம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். பேசிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றோம். பட் என்ன கரண்ட்ல மெடிசன் வருது. ஸோ எல்லா மெடிசனும் நாங்க வாங்க வைக்க முடியாது. சப்போஸ் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதை தெரிஞ்சு நாங்க வாங்கி இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ கேன்சர் ட்ரக்லாம் புதுசாக வந்திருக்கு. ஸோ கேட்குறாங்க அப்படின்னா நான் ஆர்டர் போட்டு வாங்கி தர முடியும். எங்களால நாங்கள் அதை அப்படிதான் சார் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் இது சர்வீஸ் ஓரியன்டட். வர்றவனை வச்சு நான் பிசினஸ் பண்ண முடியாது சார். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு புரியணும். நான் பண்ணாதான் நான் டெவலப் ஆக முடியும். இறைவன் அருளால இத்தனை வருஷமா நல்லபடியா போயிட்டு எந்த இடத்துலயும் இந்த மருத்துவ கார்டல்ல இருந்து இந்த மத்திய அரசு திட்டத்தினால நீங்க கடை வச்சதுனால எங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னு எந்த பகுதியில இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது மனத்தாங்கல் அல்லது வருத்தம் யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு போட்டியா இந்த ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகம் செயல்படுது, அதனால எங்களுக்கு எங்களுடைய டர்ன் ஓவர் அல்லது வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா? இது மறைமுகமா நடக்கும் சார். டைரக்டா எங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. நீங்க வச்சு அவர் ஓன் ஒப்பீனியன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, சர்வீஸ் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். உனக்கு பிசினஸ் குறையுதுங்கிறதுலாம் மறைமுகமா இருக்கும், எல்லாத்தையுமே இருக்கும். அது ஆனா வெளியில எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பிரைவேட்ல அவங்க அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்க இப்பொழுது பாரதம் முழுவதும் கிட்டத்தட்ட 11,000 கிளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே
மீண்டும் மேலும் 1100 கடைகள் 10% அதை உயர்த்துவதற்கு 1100 கடைகள் இந்தியா முழுவதும் திறப்பதற்கு அனுமதியும் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது நீங்க ப்ரமோட் பண்ணுவதற்கு, அதாவது மேன்மேலும் இந்த திட்டத்திலே புதிய கிளை நிறுவுவதற்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஆதரிப்பீர்களா? கண்டிப்பாக சார். எல்லாரும் இன்பம் பெற்று வாழணும், எல்லாரும் சர்வீஸும் பண்ணணும், அவனும் நல்லா இருக்கணும், கடை வைக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். அதனாலதான் ஒரு தேசம் இவ்வளவு முயற்சியை மேலெடுத்து செய்யறாங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் செயல்படுத்தணும், செய்யணும். கண்டிப்பா செய்வோம். எங்களால முடிஞ்ச உதவி. நாங்களே இப்போ ஒரு கடைக்கு சமயபுரத்துக்கு ஒண்ணு போட்டிருக்கிறோம். டெல்லியில இருந்து இனிஷியல் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. வரும் நம்பிக்கையோட. இந்த மலிவு விலை மருந்து என்ற பெயரினாலேயே அதில் தரத்தை பற்றிய ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? பெயரிலேயே மலிவு விலை என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் நீங்கள் அது சம்பந்தமாக பொதுமக்களிடமிருந்தோ நுகர்வோரிடமிருந்தோ இது போன்ற ஏதாவது குறை உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா? மாற்று பெயர் இதற்கு நிறுவப்பட்டால் சிறப்பாக இருக்குமா? உங்கள் கருத்து என்ன? இதற்கான குறைகள்லாம் இதுவரை நான் எந்த ரிசீவ் பண்ணல சார். எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் லோக்கல் ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே டைரக்டா 2-3 ப்ராடக்ட் சாம்பிள் எடுத்து போய் அனலிட்டிக்கல் கொடுத்து இதுல எஃபிகசி வைஸ் நோ ப்ராப்ளம். இந்த மருந்துனால ஆங்கில மருந்துக்கும் இந்த ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற மருந்துக்கும் வித்தியாசம் இல்லை. இரண்டும் தரத்தில் ஒன்றுதான். விலையில் மட்டும்தான் குறைந்தது. மலிவு என்று சொல்வதை விட குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய தரமான மருந்து என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி. திரு பூபதி அவர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் திரு புகழேந்தி அவர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.